நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. ஒருபுறம் அவரது திரைப்படமான ஜனநாயகன் வெளியீட்டை சுற்றி தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சில நெருக்கடிகள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் கரூரில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த விவகாரம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை வரை செல்லக்கூடும் என்ற அச்சமும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற பெரிய கட்சிகளின் கூட்டணிகளுக்கிடையில் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தனித்து போராடும் நிலையில் உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக அவரது மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் உடன் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் விவாகரத்து விவகாரம் போன்ற தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களும் அவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு கூட பல தடைகள் உருவாகி வருவதால் விஜய் அதிருப்தியில் உள்ளார் என்ற பேச்சும் பரவி வருகிறது. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பாரா அல்லது அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்து அரசியலிலிருந்து விலகுவாரா? இந்த கேள்விதான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது.